இப்போ புது ஐடியா, ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு. என்ன பண்ணலான்னா, நீங்கள் டக்குன்னு கூப்பிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துடக்கூடாது. பலூனை ஒரு நாள் ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணுறான், ஊதிக்கிட்டு பின்னாடி பீங்கிட்டு அடிக்கான், இருக்கிற 10 பேரை கெடுத்துட்டான். அதுக்கு பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன், பலூன் ஆபத்து, பலூன் தான் நமக்கு பிசாசு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன். பிசாசை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இனி என்ன ஆண்டவரை செய்யலாம் அப்படிங்கும்போது ஆவியான ஒரு சின்ன ட்ரிக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி டோக்கன் வச்சுக்கிடுங்க. டோக்கன் 60 ரூபா தான், 60 ரூபா 50 ரூபா தான் வரும் டோக்கன். இப்படி நீங்கள் டோக்கன் வாங்கிடலாம். டோக்கன் இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி சார்ட் பேப்பர்லேயே நீங்கள் ரவுண்டாக வெட்டி அதில் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்னு போட்டுக்கிடலாம். போட்டுட்டு என்ன பண்ணணும், நல்லா இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஒரு 4 பிள்ளைகள் ஆக்ஷன் பாட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளுக்கு இதை கொண்டு ஒரு டோக்கன் கையில் கொடுத்துரும். தங்கச்சி, நீ முடிஞ்ச உடனே அக்காட்ட ஒரு கிஃப்ட் வாங்கிக்க வேணுமா அப்படின்னு கையில் கொடுத்துட்டீங்கன்னா, இப்படியே வச்சு பத்திரமா கடைசி அமைதியாக இருக்கணும், இதே மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கணும் என்ன அப்படின்னு ஒரு 20 பிள்ளைகள் முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. பின்னாடி உள்ளவன் இதை பார்த்த உடனே டோக்கன் வாங்கணுன்னே அமைதியாக, அக்கா இப்போ தருவா டோக்கன் அப்படின்ட்டு அமைதியாக இருப்பான். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அவன் அமைதியாயிட்டான். அப்படி உடனே 2வது டோக்கன் அவனுக்கு கொண்டு போயிடணும். தம்பி, இனி சேட்டை பண்ணிடக்கூடாது, நீ அமைதியாக இருக்கணும், என்னையா இதே மாதிரி இருக்கணும். அவன் போட்டிருப்பான், அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அக்கா என்ன சொல்லுதாவ அப்படின்ட்டு கடைசியில் நம்ம சொல்ல வேண்டியெல்லாம் சூப்பராக சொல்லலாம். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சரி, இப்போ நம்ம இதுக்கு அடுத்தால என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா டீம் பிரிச்சிடணும். 2 பேரை பிரிச்சிடணும். பிள்ளைங்க ஆம்பளை தம்பிமார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா 2 டீமாக பிரித்து அந்த 2 பேருக்கு ஒரு 2 பேர் கொடுத்துடலாம். என்ன பேர் கொடுத்துடலாம்? இவங்களுக்கு தங்கம்னு வச்சிடலாமா? தங்கம்னு வைக்கலாம். இவங்களுக்கு என்ன வைக்கலாம்? சிங்கம். வந்துட்டா? பாரு, இந்த பாப்பாவுக்கு தான் டோக்கன் கொடுக்கும். பாப்பா டோக்கன் வாங்கிக்க, இங்க வா தங்கம், உனக்கு பிரைஸ் வேணும், இங்க வா பாப்பா, ஒரு டோக்கன் வாங்கிக்க. தங்கமே, நீ இனி பேசுனா டோக்கனை பிடிங்கிடுவேன். இந்தா டோக்கனை வச்சுக்கோ, கடைசியில் வந்து அண்ணன்ட்ட கிஃப்ட் வாங்கிக்கோ. இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி டபக்குன்னு, ஆமாம் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் சின்ன பிள்ளைங்க வந்து டக்குன்னுக்கிட்டு வருவாங்க. அப்போ டக்குன்னு கூப்பிட்டு 4 பேர் முன்னாடி ஒரு டோக்கனை கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவன் டோக்கனை 20 நிமிஷம் பார்ப்பான். நம்ம காசு போல சொல்ல வேண்டியதை சொல்லிடலாம். ஏன்னா அவன் ரசிச்சுக்கிட்டே இருப்பான். அக்கா எப்படின்னா வச்சுருக்காங்க, என்ன கிஃப்ட் வச்சுருக்காங்க, எது வச்சுருக்காங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள. ஏன்னா நமக்கு எப்படியாவது ஏசப்பாவை உள்ளே கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய தாட்டு. என்னது? ஏசப்பாவை உள்ள, அவனுடைய ஏசப்பாவுடைய அன்பையும் ஏசப்பாவையும் அவன் உள்ள இருதயத்தில் கொடுக்கணும். மற்றதெல்லாம் ஏசப்பா பார்த்துக்கிடுவார். நம்ம முயற்சி பண்ண வேண்டிய தேவையில்லை. அவனை எவ்வளோ லெவலுக்கு உயர கொண்டு வரணுமோ அது அவருடைய வேலை. நாங்கள் இதுக்காண்டி தான் இன்னைக்கு லேட்டே ஆயிட்டு. கொஞ்சம் புதுசாக வந்தவங்களுக்கு டேக் கொடுங்க. புதுசாக யாரெல்லாம் வந்தீங்க கொஞ்சம் உங்கள் கை வைத்து காட்டுங்க. உங்களுக்கு நாங்கள் டேக் கொடுக்குறோம். ஜீசஸ் பிரைஸ் லாட் கொடுக்குறோம். பிரைஸ் லாட் வாங்கி கொள்ளுங்க. ஏன்னா எல்லாருமே கற்றுக்கிடணும், அதுதான் எங்களுடைய ஆசை. 2 காரியத்தை சொன்னாலும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காரியத்தை பார்த்தாச்சுன்னா 6 மாதத்துக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் 2 காரியத்தை சொன்னாலும் நீங்கள் அதை பிரயோஜனமாக யூஸ் பண்ணணுங்கிறது தான் ஒரே மைண்டில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ வாங்கினவங்க உங்கள் கையை காட்டுங்க. ஏக்கா, ஆமாம் வாங்கினவங்க அப்படிதான், நல்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு. இப்போ உங்கள் கையில் வச்சுடுங்க தங்கச்சி, வர்றவங்ககிட்ட கொடுக்க சொல்கிறோம், கொடுத்துருங்க. இப்போ யாரெல்லாம் வாங்கினீங்க, டேக் வாங்கினீங்க தங்கச்சி? டேக் போட்டிங்களா? கையில் மாட்டிங்களா? பின்னாடி மாட்டி விடுங்க. மாட்டிட்டாங்க. நல்ல ஒரு ஜோரை ஒரு கை தட்டுங்க. அவங்க மாட்டுறாங்க பாருங்க. ஜோரா தட்டுங்க. நல்லா தட்டு, ஜோரா தட்டு. இதைத்தான் நம்ம முதல்ல செய்ய போகிறோம். இதை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் சொல்லலாம் அப்படின்னா, இந்த டேக்கு கட்டும் போதே என்ன ஒரு ஐடியா பண்ணலாம். நீங்கள் கை கொடுத்து, இப்போ நீங்கள் டேக்கு கட்டினாங்க, தம்பிங்க வாமா முடியா, நீங்கள் டேக்கு கட்டும் போது என்ன ஒரு ஐடியா நீங்கள் பண்ணலாம். அண்ணன் நான் உனக்கு சொல்லுவேன் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவேன், நீனும் எனக்கு சொல்லணும். ஓகேவா? பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நல்ல ஜோரா ஒரு கை தட்டுங்க. அப்படி இப்போ நீங்கள் இதை நீங்கள் டேக்கு கட்டி விட்டுட்டு கை கொடுத்து, நம்ம பிள்ளைகள்லாம் உண்மையிலே ஆமாம் ரொம்ப கூச்சமாக இருப்பாங்க, நீங்கள் கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். கொஞ்சம் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஆரம்பத்திலே நீங்கள் ஒரு 10 பிள்ளைகள் 15 பிள்ளைகள் இருக்காங்கன்னா போன உடனே கை கொடுத்து, நீங்கள் கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் நான் சொல்லுவேன், நீங்களும் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் எனக்கு ரிட்டன் சொல்லணும், சரியா அப்படின்னு அன்பா சொன்னீங்கன்னா பிள்ளைங்க உண்மையிலே. நாங்கள் பாம்பேல பார்த்தீங்கன்னா ஒரு 700 பிள்ளைங்க என் கை கொடுத்தே எனக்கு கை உழைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பிள்ளைங்க பாம்பேல சும்மாவே வந்து எல்லா பிள்ளைகளும் பிரைஸ் தி லார்ட் சார்,
பிரைஸ் லார்ட் சார், பிரைஸ் லார்ட் சார் எல்லாம் வந்து கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாக்கியராஜனுக்குலாம் தெரியும், அப்படித்தானே அண்ணன்? நிறைய கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கை கொடுத்து ஐயோ நடத்தி முடிச்சுட்டு நம்ம சோர்ந்து போயிருப்போம். நம்ம கையை கொடுத்தே பிள்ளைகள்கிட்ட கொடுக்காம இருக்க, சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட கொடுக்கணும். நீங்க சோர்வா இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட உங்க சோர்வை காட்டிக்கிடாதுங்க. பிள்ளைகள்கிட்ட சந்தோஷமா பிரைஸ் லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சந்தோஷமா நீங்க கை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். அந்த இருதயம் சந்தோஷப்பட்டுனாலே நம்ம கொடுக்க வேண்டிய காஸ்பலை ஈஸியா கொடுத்துடலாம். இப்ப நான் சொல்ல போறேன், சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த டேக்கை நீங்க பண்ணி வச்சுக்கிடுங்க. இது 30 பீஸா தான், ரொம்ப ஈஸியா 90 பீஸ் பண்ணிடலாம் ஒரு சார்ட்ல. நான் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னும் சின்னதா பண்ணீங்கன்னா 150 நீங்க ஒரு 5 வருஷத்துக்கே பண்ணிடலாம். ஜீசஸ் பவர், ஜீசஸ் பவர் அப்பப்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஜீசஸ் பவர். ஆமா, இதையும் சின்னதை வச்சுக்கிடுங்க. அப்படி நீங்க இதை ஒன்னு ஆரம்பிச்சு விட்டுருக்கேன், நீங்க அதை கத்துக்கிடுங்க. மறுபடியும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிள்ளைல வந்து டக்குன்னு என்னன்னா அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருப்பான், அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. பிள்ளைல கவனிச்சிங்கன்னா தெரியும், அப்படியே சோர்வாகும். உடனே ஜீசஸ் பவர் அப்படின்னீங்கன்னா அவன் உடனே சூப்பர் பவர் அப்படின்னு சத்தம் போடுவான். அவனுக்குள்ள அந்த ரத்த ஓட்டங்கள் நல்லா சர்க்குலேஷன் சூப்பரா இருக்கும். பிறகு பூஸ்ட் ஆயிடுவான். அவனை பூஸ்ட் ஆக்கி தான் ஆண்டோடைய அன்பு கொடுக்கணும். சரியா? சரி, இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன்? பிள்ளைங்களா அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? அண்ணா அப்படி சொல்லக்கூடாது, அண்ணா அப்படி அன்பாக சொல்லணும். சரியா? பிள்ளைங்களா அண்ணா, அது என்ன அண்ணா? அட சந்தோஷமா சொல்லுங்களா அண்ணா அப்படின்னு அன்பா சொல்லுங்க. அங்க இருந்து அண்ணா நான் எப்படி சொல்றேன், கையெல்லாம் பார்க்கணும். சரியா? பிள்ளைங்களா அங்க பாருங்க, அங்க ஒரு தங்கச்சி அண்ணா. ஆமா எக்கா, எல்லாம் சின்ன பிள்ளைகள் தான். இந்த பக்கம் வயசு 14. ஆமா, பெரிய ஆள் மாதிரி உட்காரக்கூடாது, முன்னாடி கொண்டு விட்டுருவோம். சிறுவர் ஊழியத்துக்கு வந்திருக்கோம், சின்ன பிள்ளைகளா தான் இருக்கணும். இங்க 13. சரியா? எல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளா மாறணும். நான் சொல்றதை அப்படியே சொல்லணும். பிள்ளைங்களா அட கையை நீட்டு சொல்லுங்க. பிள்ளைங்களா, பிள்ளைங்களா, ஏ தங்க பிள்ளைங்களா, ஏ செல்ல பிள்ளைங்களா, அங்க பாரு என்ன பிச்சு விடுவேன். பிச்சு கத்துக்கிட்டதுக்கு வந்திருக்கோம். சரி, கவனமா கவனிங்க, கத்துக்கிடுங்க. இதெல்லாம் கத்துக்கிடுங்க. நம்ம இதை பிள்ளைகள்கிட்ட செய்யும் போது நீங்க பிள்ளைங்க அப்படியே அப்படியே இழுத்து பிடிச்சிருவாங்க. அப்படியே நம்ம கூட ரொம்ப அன்பாயிருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நான் முத்து தம்பி கூட ஊழியத்துக்கு போனேன். அவங்கள சுத்தி 50 பிள்ளைகள் நிற்காங்க. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த தம்பி எப்படி கவர்ந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையில எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கிராமத்துக்கு கூட்டு போனாங்க, 2-3 கிராமத்துக்கு. அண்ணன் வாங்கினேன் ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு கூட்டு போனா சிக்கின்னு அண்ணன் பின்னாடி இப்படியே தான் அண்ணன் அண்ணன்கிட்ட தான் அலையதான். நம்ம பின்னாடி 2 பேர் வாரான்னு பார்த்தா ஒருத்தனை வரல. அவ்வளவுக்குள்ள தம்பி அப்படி நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க. அதே போலதான் நம்மளும் இதை பண்ணும்போது நம்மளை சுத்தி 4 பேர் வந்துருவாங்க. யாருக்கெல்லாம் இப்படி வேணும் அந்த அன்பு? அதை நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க தான் ஃபுல் ஆத்துமா, சின்ன பிள்ளைங்க தான் முழு ஆத்துமாவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈஸியா நம்ம கொடுக்கலாம். பெரிய ஆளுக்கு போய் ஒரு காஸ்பல் நீங்க சொல்லி பாருங்க, ஏசு உங்களை நேசிக்கிறாரு. ஏசு உங்களை ஏசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்கு அது உங்களை நன்மை பண்ண இப்படிதான் கேட்பாங்க. சின்ன பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி பாருங்க, அப்படியே தட்டி மலிக்காம அப்படியே பக்கத்துல வந்துருவான். கொஞ்சம் நடத்த முன்னாடி வந்துருவான், காலுக்குள்ள வந்து உட்காந்துருவான். உண்மையிலே அது சின்ன பிள்ளைகளுடைய ஊழியமே அதுதான். நம்ம செய்யற ஊழியம் நம்மளை சூப்பரா ஆண்டவர் கனமான ஊழியத்துக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஊழியத்திலே கனமான ஊழியம் சிறுவர் ஊழியம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம பெரிய ஊழியத்தை, அந்த சிறுவர் ஊழியத்தை ஆதரிக்கிறாங்க பாருங்க, அவங்களுமே கனத்துக்குரிய ஊழியக்காரங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி ஊழியத்தை நம்ம ஊக்குவிக்கும் பொழுதுதான் பிள்ளைங்களும் பெருகுவாங்க. நம்மளுடைய அந்த இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு வைங்களேன், அதுக்குள்ளதான் கெட்டவனும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். ஆனா நல்லவனை நம்ம விட்டுறலாம், கெட்டவனை நல்லவனா நம்ம மாத்திரலாம். ஆண்டோடைய வார்த்தை, இந்த இயேசுவை அந்த இயேசுடைய அன்பை அவன்கிட்ட சொல்லும் பொழுது கிளீனா மாறிடுவான். சரியா? ஜீசஸ் பவர், ஜீசஸ் பவர், சூப்பர் பவர், சூப்பர் பவர், சூப்பர் பவர், சூப்பர் பவர். அண்ணனுக்கு கண்ணு கொஞ்சம் கூர்மை. ஆமா, சத்தம் சொல்லாம இருந்தியா கூப்பிட்டு பக்கத்துல விட்டு சொல்ல வச்சிருவேன். அதனால சரியா? ஓகே, இப்ப மறுபடியும் நம்ம அங்க வந்துருவோம். பிள்ளைங்களா, 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 செல்ல பிள்ளைங்களா, இங்க பிள்ளைங்களா, முத்து பிள்ளைங்களா. ஐயோ ஐயோ,
இன்னைக்கு 2 பாடம் தானே ஓடும் பொழுது 1000 பாடம் வச்சிருக்கேன். நான் எல்லா பாடத்தையும் நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்? உங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுக்க போறேன்னு எனக்கே தெரியலையே. சரி, மறுபடியும் சொல்லிடுவோம். அண்ணனை கவனிச்சுக்கிடுங்க. அண்ணன் என்ன சொல்றனோ அதே மாதிரி நீங்க ரிட்டர்ன் சொல்லணும். சரியா? பிள்ளைங்களா, செல்ல பிள்ளைங்களா, தங்க பிள்ளைங்களா, முத்து பிள்ளைங்களா, அன்பு பிள்ளைங்களா, என் பாச பிள்ளைங்களா, என் அருமை பிள்ளைங்களா. ஐயோ, என்ன என்ன அழகா சொல்றீங்க. நல்ல ஒரு சோற ஒரு கைத்தட்டு. நல்லது 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 நல்லது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி டீமுக்கு ஒரு டீம் இதை கொண்டு வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்போ ஒரு முகத்துக்கு வந்துருவாங்க. அப்படியே இந்த மாதிரி சின்ன காரியத்தை, இந்த 2 காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு முகத்துக்கு வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பாடல், ஆண்டவரை உயர்த்துற ஒரு பாடல், நல்ல பாட்டா என்ன? இப்போ ஒரு பாட்டை நம்ம பாடலாமா? கவனிக்கலாமா? ஒரு பாட்டை நம்ம கவனிப்போம். ஒரு பாட்டு நல்லா அந்த பாட்டில் உள்ள வரிகளை கவனமா கவனிச்சுக்கிடணும். அங்கே ஏதாவது கஷ்டம் வரும், உனக்கு துன்பம் வரும், வேதனை வரும்னாச்சுன்னா அதை மாற்றிட்டு அதில் உடனே வரியை எப்படி மாற்றலான்னு நீங்கள் யோசித்துக்கிட்டே இருக்கணும். யோசித்து வரியை மாற்றி நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏசப்பாவுடைய அன்பை மாத்திரம் சொல்லுங்க. மற்றதெல்லாம் அந்த பிள்ளைங்க கவனமாக கவனிச்சுக்கிடுவாங்க. ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்வார்.